ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்மளுக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டார்ச்சோட எபிசோட் 3 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எபிசோட் 2 பற்றி ஒரு குவிக்கான ரீகேப் பார்த்துருவோம். எபிசோட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஹாஸ்பிட்டலைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இச்சிகா அப்புறம் பார்த்திங்கன்னா ஷீபா, அதாவது இந்த எஸ்பினாகேயோட ஏஜென்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மொனோனோகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் எஸ்பினாகே பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜீரோக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜீரோட கிராண்ட் ஃபாதருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூரோ ஆஃப் எஸ்பினாகேயில் ஒரு சீக்ரெட் மெம்பராக இருந்திருக்காரு முன்னாடி காலத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்கிட்ட வந்து இந்த பவர்ஸ் இருக்கிறது வந்து அவருக்கு வந்து சரியாக படல. இவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கான் அப்படின்ட்டு இவன் கூட வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து அவன் வந்து ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கான் அந்த உலகத்துக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க தாத்தாக்கு ப்ரூவ் பண்ணிடுறாரு அந்த சண்டை மூலயமா. அப்படி வந்து அவங்க தாத்தா கிட்ட அவன் ப்ரூவ் பண்ணுறதோட வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 2 வந்து முடிஞ்சிருக்கும். சரி, வாங்க இப்போ எபிசோட் 3ல் வந்து என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பியூரோ ஆஃப் எஸ்பினாகே கிளம்புறதுக்கு வந்து ஜீரோ வந்து ஒன்று ஒன்றா பேக் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிட்டு இந்த மாதிரி பியூரோ ஆஃப் எஸ்பினாகேயில் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இச்சிகாவை வந்து துணைக்கு அமைச்சிருக்காங்க. என்ன தான் அவனை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாலும் இச்சிகா வந்து அவனுக்கு விலங்கெல்லாம் போட்டு ஒரு ஏதோ கைதி மாதிரி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு குரூப் ஆஃப் மொனோனோகே வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க. பிகாஸ் இவங்க வந்து அவங்களோட டொமைனில் வந்து என்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கும். அந்த ஃபாகி என்ன அப்படின்னா வந்து நார்மல் உலகத்துலேருந்து இவங்க இருக்கிற அந்த மொனோனோகே இருக்கிற வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. அதாவது ராகோ வந்து சொல்லியிருக்கும் ஜீரோக்கு. அப்புறம் தான் தெரியும் அங்கே வந்து சண்டை போடுறதுக்காக அந்த மொனோனோகேஸ் வந்து ரேண்டமான மொனோனோகேஸில் அவங்க வந்து அந்த ராகோட பவரை தேடி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ராகோ வந்து ஜீரோவோட ஃபியூஸ் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அந்த பவரை எடுத்து அவங்க தேவைக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஜீரோவை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ இச்சிகா 2 பேருமே சேர்ந்து வந்து ஃபஸ்ட் டைம் ஃபைட் பண்ண போகிறாங்க இந்த சீரீஸ்லேயே. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஜீரோ மட்டும் தனியாக வந்து ஃபைட் பண்ணியிருப்பார். ஜஸ்ட்டு ஸ்வாடை வச்சு ஸ்விங் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அடித்து படுக்க வச்சுருப்பாங்க. பட் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபைட் நடந்திருக்கு. என்னென்னா இதில் வந்து அவரோட காம்பாட் ஸ்கில்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாத இச்சிகா வந்து ஏதோ ஜஸ்ட் ஒரு அழகான பொண்ணு மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாமல் இவங்களும் பார்த்திங்களா நல்லாவே காம்பாட் ஸ்கில்ஸில் வந்து ட்ரெயின் ஆனவங்க தான். அவங்களோட ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து மொனோனோகேஸ் கொண்டதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட ஹெட்டாகவே இந்த இச்சிகா தான் மாற போகிறாங்க அப்படிங்கிறதுனால பயங்கரமாக ட்ரெயினிங்லாம் எடுத்து சூப்பராக ஃபைட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை அடித்து சாத்தி படுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மொனோனோகேயுமே கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த கெட்ட மொனோனோகேக்கும் ஜீரோ அண்ட் இச்சிகாக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து அவரோட நிஞ்சா ஸ்கில்ஸ் ப்ளஸ் அந்த ராகோவோட மொனோனோகே பவர்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரியல் பேட்டிலில் வந்து யூஸ் பண்ணுறதை காமிச்சிருப்பாங்க. எபிசோட்ஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டில் அந்த மொனோனோகே பவர்ஸை வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொனோனோகே பவர் வந்து டேப்பின் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்தா நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இச்சிகாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவோட சேர்ந்து ஃபைட் பண்ணுறதை காமிச்சிருப்பாங்க. அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி, ஃபைட்டில் இருக்க கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து அந்த 2 மொனோனோகேயுமே வந்து இவங்க டிஃபீட் பண்ணிடுவாங்க. பட் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்லாங்கஸ் ராகோட பவர் வந்து ஜீரோ கிட்ட இருக்க வரைக்கும் என்மி வந்து அவனை கண்டிப்பாக தேடி வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அவன் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவனால் எங்கேயுமே வந்து ஒளியவே முடியாது. ஹி ஹேஸ் டு ஃபைட் பேக். இந்த எபிசோடோட ஒரு முக்கியமான மொமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷீபா வந்து இந்த பியூரோ ஆஃப் எஸ்பினாகேவோட ஹையர் அப்ஸ்ட்டை வந்து வீடியோ கால் மூலியமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து இந்த மாதிரி பியூரோ ஆஃப் எஸ்பினாகேவில் வந்து ஒரு மெம்பராக வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப டவுட்ஃபுல்லாக வந்து ஷீபா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரோவை வச்சு ஒரு புது ஸ்குவாடுமே வந்து க்ரியேட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அந்த ஸ்குவாடோட பேரையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் டார்ச் அப்படின்னு. இந்த பிளாக் டார்ச் வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு நிஞ்சா ஸ்குவாடு. இதோட முக்கியமான மிஷனே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேஞ்சரஸான மொனோனோகேஸை வந்து ஃபைட் பண்ணி இன்னசென்ட் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது தான். இதில் இப்போ வரைக்குமே யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ, இச்சிகா, ஷீபா, ராகு கணக்கில் எடுத்துக்கலாமா.
இப்போ வரைக்கும் இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த எபிசோட் எண்டில் வந்து இன்னும் 2 பேர் வந்து ஆட் ஆகிருப்பாங்க. டக்குன்னு இந்த ஸ்குவாடுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நருட்டோட இந்த டீம் 7 அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஆல்சோ ஜேஜேகேயில் இந்த ஜுஜுட்சு கைசன் டீம் இருக்கும் இல்லையா, அந்த கோஜோவோட ஸ்டூடெண்ட்ஸ் டீமு, அந்த டீமும் எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஞாபகம் வந்துச்சு. அந்த புதுசாக வந்து ஜாயின் பண்ண 2 மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா ரேஜி கிரிஹாரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹானா உசாமி. இந்த ரேஜி கிரிஹாராங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எலிட்டான யங் ஏஜென்ட்டு. இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மாதிரியே ஒரு ஸ்பெஷலான கிளான்லேருந்து தான் வந்திருப்பான். ஸோ இந்த 4 பேர் ப்ளஸ் ஷீபா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டார்ச்சை வந்து ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதை பற்றி சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸும் ஒரு டீமுக்கும், அதாவது எஸ்பினாகே மாதிரி இன்னும் சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து டவுட் வராத மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி நாமளும் இங்கே வந்து ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பேருமே ஒன்றா சேர்ந்து பேசி முடிச்சுட்டு ஒரு டியூவல், அதாவது ஒரு ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருப்பாங்க. எபிசோட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போயிடாமல் ஒரு மாதிரி நல்லா போச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டோரிக்குள்ளேயே வந்து போயிருக்காங்க. ஜீரோவோட கேரக்டருமே பயங்கர குரோத் இருக்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியுது. இது வரைக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷனுங்கிறது வந்து எபிசோட் 3 வந்து அவனுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புதுசாக வந்த மெம்பர்ஸும் ஜீரோவும் வந்து எப்படி சொல்கிறது, அந்த பேசிக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நருட்டோ சாஸ்கேவோட அந்த கான்வர்சேஷன் மாதிரி லைட்டாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு பார்க்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 4 ரிலீஸ் ஆயிரும். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சண்டேவே இதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் எபிசோட் போட்டேன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல். வீடியோவில் தாங்க கைஸ். டாடா, பாய். Until we meet again.